ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஸ்லைஸ்டு எக் பொட்டேட்டோ ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்கிற அளவுக்கு இதனுடைய டேஸ்ட்டு இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்லைஸ்டு எக் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லைஸ்டு எக் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நான் சேர்த்துருக்கிறது கடலெண்ணெய். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஹோல் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட சீரகமும் ஹோல் கரம் மசாலாவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்து இந்த பச்சை மிளகாயினுடைய கலர் மாறி வெள்ளையாக வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிறோம். பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் நல்லா சின்ன சைஸில் நறுக்கிட்டு அதை சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 2 தண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினால் போதும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போயிட்டு நல்லா மணம் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். மணம் வந்துருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது ரொம்ப குட்டி ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது அளவில் 1 டீஸ்பூன் தாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சள் தூளையும் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு ரெசிபியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் நான் 2 நல்ல பழுத்த தக்காளி பழம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளியும் உருளைக்கிழங்கையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இது குறைஞ்சது ஒரு 1 நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த உப்பு பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்லைஸ்டு எக் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான மொத்த உப்பையும் நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்கும், தக்காளியும் உருளைக்கிழங்கும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல சேர்க்குறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பை சேர்த்து தக்காளியும் உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட உருளைக்கிழங்கும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் இந்த ஸ்லைஸ்டு எக் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கொரகொரப்பாக நுணுக்கிய மிளகு 1 டீஸ்பூன். இதில் மிளகு கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கணும். கூடவே மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஃபைனலாக சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போயிட்டு நல்ல மணம் வரும் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். அது உருளைக்கிழங்கு தக்காளி கூட நல்லா சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து அதனுடைய சாறை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது பிழிஞ்சு சேர்க்கும்போது ஸ்லைஸ்டு எக் பொட்டேட்டோ ஃப்ரை நல்ல ஒரு புளிப்புத்தன்மையோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த லெமன் சாறை நல்லா கலந்து விட்டுருவோம். லெமன் சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை நம்ம சேர்த்துக்குவோம்.
உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டைகளையும் சேர்த்துட்டு இதை மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். நம்ம ஃபோர்ஸாக கிளறி கொடுத்தோம் அப்படின்னா மஞ்சள் கரு வந்து தனித்தனியாக பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு முட்டையும் அதனுடைய கிரேவியும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கணும். முட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது முட்டையில் வந்து மசாலா இறங்கும். மூடி போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், முட்டையும் மசாலாவும் நல்லா ஒன்றா ஆயிட்டு எண்ணெயும் பெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மெதுவாக நம்ம கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு தண்டு கருவேப்பிலை இலைகளை ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அப்படியே 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம். மூடி போடும்போது மல்லி இலையினுடைய எசன்ஸ் வந்து முட்டையில் இறங்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நமக்கு அருமையான ஸ்லைஸ்டு எக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது ஒன்றே போதும் சாதம் சாப்பிட்றதுக்கெல்லாம். நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த எக்கு ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.